கண் திறந்திடுங்கள் தேவி. கண் திறந்து பாருங்கள் தேவி. என்னை காணுங்கள் தேவி. நான் அதை என் கண்களால் கண்டேன் மகாராஜா. அவள் பச்சிலம் குழந்தை அல்ல. அவ்வாறென்றால் இது மாயையாகும். உன்னை வதம் செய்வதற்கான சூழ்ச்சி இது. செல், அந்த பெண்ணை வதம் செய்துவிடு. வேண்டாம் ஜிம்பராசுரா, நீ அவ்விடத்திற்கு செல்லக்கூடாது. அந்த பெண்மணிதான் உன் வரத்திற்கான தீர்வு என்றால் அவளால் உன்னை சம்ஹாரம் செய்ய இயலும். அவ்வாறென்றால் தாங்களே கூறுங்கள், நான் என்னதான் செய்வது? இங்கு நான் உங்களின் பேச்சை கேட்டு அமைதியாக உட்கார்ந்து என்னை வதம் செய்வதற்காக அந்த கன்னிப்பெண் வரும் வரை காத்திருக்கவா? கூறுங்கள் குருதேவா, அந்த கன்னிப்பெண் வந்து என்னை வதம் செய்வதை உங்கள் கண்களால் காண வேண்டுமா என்ன? காத்திருக்க தேவையில்லை. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சியால் தான் பதிலடி தர வேண்டும். மகாராஜா பரதரின் மகள் வயதுக்கு வந்த கன்னிப் பெண்ணாவாள். அவளுக்கு ஏற்றாற்போல் ஒரு வரனை மகாராஜா பரதருக்கு தூதனுப்பு. விவாகத்திற்கு பிறகு அவள் கன்னியும் இல்லை, அவ்வாறு நேர்ந்தால் உனக்கு மரணமும் இல்லை. அப்படி என்றால் குருதேவா, அவ்வாறே செய்கிறேன். சூரிய பதுமனே, என் முன்னால் வா. சூரிய பதுமா, எனது பகுதியில் உள்ள ராஜா பரதனின் இல்லத்தில் ஒரு பெண் ஜனனித்திருக்கிறாள், அதுவும் குமரியாக. உன் திறன் அனைத்தையும் நீ பயன்படுத்தி அந்த கன்னி பெண்ணை உன் வசப்படுத்த வேண்டும். உன்னை விவாகம் செய்து கொள்வதற்கு அவள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், நீ இந்த காரியத்தை மிக விரைவாக செய்து முடித்தாக வேண்டும். அவ்வாறே அசுர அரசே. மகாதேவன் என் வரத்திற்கான தீர்வை கண்டறிந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜிம்பராசுரன் சிவன் அவன் திட்டத்தில் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டான், அனுமதிக்கவே மாட்டான். என்னை கடந்தால் தானே உன்னால் மகாதேவரை அடைய இயலும். வந்து யுத்தம் செய். மகாதேவா, சக்தியின் சிவன் இங்கிருக்கிறான். மகாதேவா, தாங்கள் நலம்தானே? அதோடு கார்த்திகேயன் நலமாக இருக்கிறான். நம் மைந்தனுக்கு ஏதும் நேராது.
ஜிம்பராசுரன் வதம் செய்யப்பட்ட பிறகே கார்த்திகேயன் விடுவிக்கப்படுவான். ஜிம்பராசுரனின் வரத்திற்கான தீர்வு கிடைத்தது. கவலை கொண்டிருக்க வேண்டாம் தேவி. ஜிம்பராசுரன் விரைவில் மடிந்திடுவான். ஆனால் மகாதேவா, தாங்கள் எங்கென்ன செய்கிறீர்கள்? நான் மயங்கிவிட்டேன் அல்லவா? பிறகு நான் எவ்வாறு இங்கு வந்தேன்? கூறுகிறேன் தேவி, அனைத்தையும் விளக்குகிறேன். தேவி, தங்களின் சக்தியை பறிக்க சுக்கராச்சாரியர் வேள்வியை எழுப்பினார். அச்சமயம் பீமாசுரனை வதம் செய்து பீமா சங்கர ஜோதிர்லிங்கத்தை நிர்மாணிக்கவும் செய்தேன். அதன் பிறகு சூரியனை என் ஜடாமுடியில் முடிந்து ஜிம்பராசுரனுடன் அனைவரையும் பிரமையில் ஆழ்த்தி தங்களை இங்கழைத்து வந்தேன். தாங்கள் மயங்கி இருக்கையில் தங்களின் ரூபம் ஒன்றை உருவாக்கினேன். மகாராஜா பரதருக்கு தங்களின் அந்த ரூபமான கன்னியாகுமரியை மகளாக அனுப்பினேன். எனது ரூபமா? ஆம் தேவி, தங்களது ரூபம். என் ரூபம் எவ்வாறு இருக்கும்? பார்ப்பதற்கு எவ்வாறு இருப்பாள்? அதை தாங்களே பாருங்கள். தங்களின் அந்த ரூபமான கன்னியாகுமரி மகாராஜா பரதர் மற்றும் அவர் துணைவியின் வாழ்வினில் ஆனந்தத்தை பொழிகிறாள் என்று. இல்லம் எவ்வாறு உள்ளது? உனக்கு பிடித்திருக்கிறதா மகளே? அற்புதம், அதே அற்புதம். மிக அழகாக இருக்கிறது. சரி வா மகளே, நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் நமது இறைவன் தேவாதி தேவர் மகாதேவரின் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அது நம் அரண்மனையின் மிகவும் அழகான புனிதமான இடமாகும் மகளே. தேவாதி தேவர் மகாதேவரா? மகாதேவர். ஆம் மகளே, தேவாதி தேவர் மகாதேவர் அவரே இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம், அடையாளம், அங்கீகாரமாவார். அனைவரின் குறைகளை கேட்டு அதை தீர்க்கும் கருணாமூர்த்தியாவார். அவர் ஆதி அந்தமற்ற சிவனாவார். சிவன். தாயே, நாம் உடனே அங்கு செல்லலாம். நான் அவரை தரிசிக்க வேண்டும். நிச்சயமாக மகளே. அற்புதம். மிக அழகிய வடிவத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். உண்மையில் அவள் என் ரூபம் என்பதை ஏற்க இயலவில்லை. இந்த கன்னியாகுமரி ஆதிசக்தியின் வடிவம் என்று எவரேனும் எடுத்துரைத்தால் மட்டும்தான் கண்டறிய இயலும். எங்கள் தோற்றமே வேறுபட்டிருக்கிறது.